ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சிம்பிளான ஒரு எறா தொக்கு செய்யலாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க நல்லா சாப்பிட்லாம். நாங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எறா தொக்குக்கு நான் எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா 1 கிலோ எறா உரிச்சாயோடு தான் இருக்குது. நான் வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே வைப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, சோம்பு, கடுகும் சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ தட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், நீங்கள் பேஸ்ட்டாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டாக தட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ 3 தக்காளியை அரைச்சிருக்கேங்க, லைட்டாக அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்காமல். இதேமாதிரி அரைச்சி செய்யும்போது நம்மளுக்கு தொக்கு நல்லாயிருக்கும். நம்ம தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எவ்வளோ தண்ணியாக இருந்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காகிடுச்சுன்னு. கலரும் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாயை இருக்குது விட மாட்டோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துறனாலும் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு ஆஃப் பண்ணிட்டுங்க. கரெக்டான பதத்தில் வச்சுருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுக்கு நான் சப்பாத்தி தான் வச்சுருக்கேன். நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.